வாங்க திரைக்கு பின்னால இருக்கிற மனசை புரிஞ்சுக்கலாமா? 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நாம போனை செக் பண்றோம். நோட்டிபிகேஷன், மெசேஜ், அப்டேட், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க, எந்த மெசேஜும் வரல. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்றீங்க, எதுவுமே மாறல. ஸோ உங்க பிரெயின் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக மெசேஜஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா நீங்க தனியா இல்லை. இதுக்கு காரணம் உங்க பிரெயினோடைய ரிவார்ட் சிஸ்டம். ஒவ்வொரு நோட்டிபிகேஷன், மெசேஜ், சோஷியல் மீடியா அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. எப்ப எக்ஸைட்டிங்கா ஏதாவது நடக்கும்னு தெரியாது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சைக்காலஜில இதை வேரியபிள் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவும் ஸ்பெஷலா எதுவும் பெருசா நடக்காது, ஆனா திடீர்னு ஒரு மெசேஜோ, லைக்கோ, குட் நியூஸோ வரலாம். ஸோ பிரெயின் அந்த ரிவார்டை தான் எதிர்பார்க்குது. இன்னொரு காரணம் நம்ம எமோஷன்ஸ். சில நேரங்களில் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணல, நாம கனெக்ஷன் அல்லனா ஒரு விஷயத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அல்ல ரொம்ப போர்டா ஃபீல் பண்ணா அதுக்காகவும் நம்ம மெசேஜஸ் செக் பண்றோம். ஸோ தனிமையா இருக்கீங்க, போனை செக் பண்றீங்க. ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, போனை செக் பண்றீங்க. யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்பவும் போனை செக் பண்றீங்க. போக போக இது ஒரு பழக்கம் ஆகிடுது. அப்ப என்ன செய்யலாம்? ஸோ செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. நான் எதுக்காக போனை செக் பண்றேன்? இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கா அல்ல ஒரு ஃபீலிங்காகவா? ஸோ இந்த ஒரு கேள்வி உங்களுடைய ஹேபிட்டை சரிப்படுத்தும். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கருவி. நாம இதோட தான் வாழ்ந்தும் ஆகணும். அதனால நாம தான் அதை யூஸ் பண்ணணுமே விட அது நம்மளை யூஸ் பண்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இது சைபர் சைக்காலஜி. ஒன்றாக சேர்ந்து திரைக்கு பின்னாடி இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம்.